வணக்கங்க. இது என்ன வீடியோன்னா, நான் என் பையனை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நேத்திக்கே போடலாம்னு நினச்சேன், டைமும் கிடைக்கல. அப்போ அதனால் இன்றைக்கி போடுறேன். எனக்கு 2 பசங்க, பொம்பளை பிள்ளை கிடையாது. 2 பசங்களும் 5வது வரையும் லிட்டில் ஃப்ளவரில் தான் நான் படிக்க வச்சேன். அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்க மதுக்கூரில். அப்புறம் சிவக்கொள்ளையில் இருந்துச்சு அந்த ஸ்கூலு, அதில் தான் படித்தாங்க. அங்கேயே அமுதன் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கான். மார்வேட போட்டி, பேச்சு போட்டி, நல்லா பேசுவான். என்ன மாதிரியே அவனுக்கும் நல்ல இது இருந்துச்சு, பேசுவான். அப்புறம் காந்தியில் கொண்ட காந்தியில் கொண்ட 6வதுலேருந்து 10வது வரையும் சேர்த்தேன். இவனே சிவா ஸ்கூல் மதுக்கூர்லன்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அங்கே படித்தான் 8வது வரையும். அப்புறம் பாய்ஸ் ஸ்கூல் பட்டுக்கோட்டையில் 10th வரையும் சின்னவன் அங்கே சேர்த்தாச்சு. இவன் 10வது வரையும் இங்கே படிச்சுட்டு +1 +2 கந்தர்வ கோட்டைன்னு சொல்லிட்டு வித்யா விகாஸ் அங்கே சேர்த்தோம். கொஞ்சம் இறக்கி அங்கே சேர்த்தோம். அங்கே சேர்த்துட்டு +1 +2 படிக்க வைக்குது, அங்கே சேர்த்தோம். பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஆசை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நாங்கள் அவனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும், நம்ம ஜெனரேஷனில் யாராவது ஒருத்தராவது இருக்கணும். நல்லா ஹைட்டாக இருப்பான், நல்லா ஒரு தெம்பான பிள்ளையாகவும் இருப்பான். அதனால இவனை படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு அந்த படிப்பு பிடிக்காமையே பயோகெமிஸ்ட்ரியில் சேர்ந்து படித்தான். புள்ள மார்க் வாங்கலை. அதனால் எங்களால் அப்போல்லாம் பணம் கட்டி சேர்க்குறது, இப்போ தான் நீட்டெல்லாம் வந்திருக்கு. எங்களுக்கு பணமும் கட்ட முடியலை, சேர்க்க முடியலை. சேர்னு பிடிக்காத ஒரு படிப்பாக தான் போய் இன்ஜினியர் மெட்ராஸில் சென்னையில் சேர்ந்தான். அங்கே சேர்ந்து 4 வருஷம் அங்கே தான் படித்தான். சிவில் இன்ஜினியர் எரடி விழுந்தால் நம்ம நாட்டில் இன்ஜினியர் தாங்க இப்போ. அதுதான் என் பையனும் படித்தான். பாருங்கள், நீங்கள் ஆட்டோ ஓட்டுற பையன்லேருந்து பஸ்ஸு ஓட்டுற பையன், நிறைய வேலை பார்க்குற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரு, டிப்ளமோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. படிப்புக்கே மதிப்பில்லாத ஒரு நாடுன்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா பிள்ளைங்களும் இருக்குது. அப்புறம் சென்னையிலே வேலை பார்த்தான் தம்பி. டிசைன் கோர்ஸ் கொஞ்சம் முடித்தான், பார்த்தான். அங்கேயும் செட் ஆகலன்னு வெளியில் போச்சோன்னா திரும்பி வந்தான். இப்போ திரும்பி போயிருக்கான். அவனுக்கு பிடிக்காத ஒரு இதேவே செஞ்சேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கான். கஷ்டமாக தான் இருக்குது. சின்னவன் 10th 12th 11th படிக்கலைன்ட்டான். அப்புறம் டிப்ளமோ படித்தான், பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டா. அதோடைய அவன் வெளியில் போயிட்டான். அவனுக்கு பிடிச்ச இதையும் எடுத்துக்கிட்டு அவன் செட் ஆகிட்டான். பெரியவன் 2 பிள்ளைங்களுமேங்க இந்த ஊரில் சின்னலேருந்து பெருசு வரையும் 2 பிள்ளைங்களுமே முகிலண்ணன்னா முகிலன் தம்பியா, அமுதண்ணன்னா அமுதன் தம்பியான்னு அவ்வளோ ஒரு பாசமான பிள்ளைங்க. என்ன மாதிரியே எத்தா இருந்தாலும் பிள்ளைங்களுக்காண்டி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு டைப். பெரியவன் கொஞ்சம் செலவு பண்ணுவான், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சொல்லவும் மாட்டான். இப்படி தான் என்னோடய பசங்களோட இது போணுச்சு. எதனால் நான் இதை சொல்ல வர்றேன் என் பையன்னா, இந்த வீடியோ போடுற காரணமாக இருக்கிறது என் பையன். எனக்கு ரொம்ப ஆசைகள், கனவுகள் அதெல்லாம் நிறைய படிக்கணும், நிறைய வேலைக்கு போகணுன்னு நினச்சேன். அதெல்லாம் போக முடியலை. என் பையன் அதை புரிஞ்சுக்கிட்டு, அம்மா நீனா நல்லா சமைப்பியம்மா, யூடியூப்பில் ஒன்று சேனல் ஓப்பன் பண்ணி தரேன், அதில் உனக்கு என்னென்ன பிடிக்குதோ, என்னென்ன இது பண்ணணுமோ அதை செய்யுமா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் இந்த சேனல் அமுதமிகள் சமையல்னு ஆரம்பித்து கொடுத்தான். எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். ஒரு சமையலை பார்த்தோன்னா அதை உடனே செஞ்சுருவேன். ரொம்ப சுறுசுறுப்பான ஆளுனா. அதனால் சரி செய்வோன்ட்டு பார்க்கையில் அப்புறம் அம்மா எல்லாரோடையும் செய்யுமா, சித்தி எல்லோரும் பிள்ளைங்க அப்படின்னு. அப்புறம் விஜயா, இளமதி எல்லோரும் சேர்ந்து தான் அப்புறம் செய்ய ஆரம்பித்தோம். இதுக்கு நிறைய சப்போர்ட்டு, நிறைய பிள்ளைங்க இருக்குது. தங்கச்சி பிள்ளைங்கலேருந்து நிறைய பிள்ளைங்களும் இருக்குது. நான் இன்னொரு நாளைக்கு நாங்கள் நல்லா வந்தோடனே என் தங்கச்சியோட வீடியோ போடையில் நான் அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு எங்கள் வீடியோ. நேற்றைக்கு லைவ் 2 3 நாளாக லைவ் போடுறோம். எங்கள் ஊர் நல்ல ஊருங்க, அமைதியான ஊர். ஆனால் உள்ளடங்கிய ஊர், மெயினில் இல்லை, உள்ளடி இருக்கோம். இங்கிட்டு கண்ணுக்குடி, இங்கிட்டு புலவஞ்சின்ட்டு அவங்கெல்லாம் மெயினில் இருக்காங்க, நாங்கள் தான் உள்ளடி இருக்கோம். தெரியாத ஊரை கொஞ்சம் வெளிப்படுத்தணுங்கிறது எங்களுக்கோட ஆசை. கொஞ்சம் இப்போ எல்லாருக்குமே தெரியுதுன்னு வச்சுங்க எங்கள் ஊரை. அப்புறம் ரொம்ப அமைதியான இடமெல்லாம் இருக்குது எங்கள் ஊரில். வந்தால் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். கோயிலெல்லாம் சக்தி வாய்ந்த கோயிலெலாம் இருக்குது. அப்புறம் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, அதனால் தம்பினால தான் அந்த வீடியோ நான் போட ஆரம்பித்தேன். அதை சொல்கிறதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோவும் போடுறேன். எங்களுக்கு லைவில் இப்போ வரணும், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பாருங்கள். டைம் ஏறலைங்கிறதுக்காண்டி தான் லைவில் வந்தால் பேட் கமெண்ட் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா கிராமத்தில் வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் அதை போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதனால்
எவ்வளோ பேரோ அதை போடாத இதை போடாத என்னோட எல்லாமே சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் சொல்லியும் மீறியும் தான் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் தான், மக்கள் தான் கொடுக்கணும். நல்லா நாங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா வந்தோடனே நாங்கள் பெரிய வீடியோவை ஒரு நாளைக்கு போடுறோம். கட்டாயம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. என்னோடய பையன் டாக்டராக வாட்டினாலும் என்னோடய பொண்ணு டாக்டராக இருக்கா. அக்கா பொண்ணு டாக்டரு. அது வரையும் எனக்கு பெரிய சந்தோஷம். பொம்பளை பிள்ளை இல்லைன்னு என்றைக்குமே நான் கவலைப்பட்டதில்லை. அக்கா பிள்ளை, தங்கச்சி பிள்ளைன்னு எல்லா பிள்ளைங்களும் என் பொண்ணுங்க தான். அவ்வளோ ஆசையாக எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பேனா. அதை விட்டுட்டு நம்ம பையங்களுக்கும் கல்யாண வயசு வந்துட்டு இல்லையா, நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் அதுங்களுக்கு வர்ற பிள்ளைங்க மனைவினா நான் எனக்கும் முவ, 2 பிள்ளைங்களுக்கும் எனக்கு 1க்கு 2 முவ அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. எல்லாரையும் நாங்கள் தெளிவாக ஒரு நாளைக்கு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.